இல்லை ப்ரோ, படமே வேஸ்ட்டு. ஏன் ப்ரோ 40 minutes ஸ்லோ படமே. ஜென்சி வெர்ஷன் ஆஃப் ஷாஜஹான் அந்த மாதிரி தான் இருக்கு. டியூட்னு வச்ச போல தியாகி அப்படின்னு பேர் வச்சுருக்கலாம் அப்படின்னு தோணுது. ஏன் ஃபுல் நல்லா இருக்கும். என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க படத்தை? என்ன பண்ணுறது? இல்லை ஜாலியாக இருக்கும்னு நினச்சேன், ஜாலியாக இருக்கும். அவருக்கு முன்னாடி வந்து லவ் டுடே, டிராகன் இந்த மாதிரி படம் பண்ணியிருக்காரு. அந்த படத்துக்கு இல்லை இது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, நல்லா இருக்கு. மியூசிக் செம்மையாக இருக்குது. சாய்பியாங்கிற ஃபர்ஸ்ட் படம் நல்லாவே இருக்கு. படத்தில் பெஸ்ட் பார்ட்னா என்ன? இல்லை சரத்குமார் கேரக்டர் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஓகே, மியூசிக் நல்லா இருந்தது, எல்லாமே நல்லா நடிச்சிருந்தாங்க. தேங்க்யூ. படத்தில் என்ன வருது சொல்ல வராங்க பாருங்களேன். படம் சூப்பர் ப்ரோ. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க படத்தில்? என்ன பண்ணுறது? படம் வந்து ஒரு ஃபன்னாக இருக்கும்னு நினச்சேன், பக்காவாக இருந்துச்சு. ஓகே, லவ் டுடே, டிராகன் அந்த இடத்துக்கு இப்போ ஈக்குவலாக இருக்குமா அந்த படம்? அதை விட பெட்டராகவே இருக்கு எனக்கு தெரிஞ்சு. பெட்டராகவே இருக்கு. படத்தில் என்ன தான் சொல்ல வராங்க? படத்தில் லவ்வுக்காக ஒரு பையன் எவ்வளோ வேணாலும் பண்ணலான்றது தான். ஓகே, படத்தில் பாசிட்டிவ் என்ன சொல்லுவீங்க, நெகட்டிவ் என்ன சொல்லுவீங்க? நெகட்டிவ் எனக்கு எதுவும் தெரியல. பாசிட்டிவ் வந்து நான் அந்த படம் அப்படியே ஃப்ளோவாக இருந்துச்சு, நல்லா ஃப்ளோவாக, எதுவும் லேக் இல்லை. ஸோ படத்தில் சாங்ஸ் அண்ட் பிஜிஎம்ஸ் எப்படி வருது? சூப்பராக இருந்துச்சு, பக்காவாக அந்த இதுக்கு மூவிக்கு சூட் ஆச்சு. நல்லா இருந்துச்சு. ஓகேவா? என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க படத்தில்? என்ன வருது? ட்ரைலர் பார்க்கும்போதே ஒரு மாதிரி ஷாஜஹான் அந்த ஜோனில் இருக்குமோன்ற மாதிரி தான் தோணுச்சு. ஓகே, எனக்கு அந்த ட்ரைலர் எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்குன்ற மாதிரி தோணுச்சு. அப்புறம் வந்து பார்த்தப்போ ஒரு மாடர்ன், ஒரு ஜென்சி வெர்ஷன் ஆஃப் ஷாஜஹான் அந்த மாதிரி தான் இருக்குது. நிறைய லவ் படங்கள் வந்துருக்கு. இந்த படம் அப்படின்னா டிஃப்ரெண்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். டிஃப்ரெண்ட்னா இப்போ நம்ம ஒரு பொண்ணை லவ் பண்ணுறோம், அந்த பொண்ணு வந்து கிடைக்கணுன்றதுக்காக எந்த எக்ஸ்டெண்ட் வேணால் போவோம். ஆனால் இந்த படத்தில் வந்து அந்த பொண்ணை அவன் பயங்கரமாக லவ் பண்ணுவான். ஆனால் அந்த லவ்வோட எந்த எக்ஸ்டெண்ட்னா அந்த பொண்ணுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணலான்ற அந்த எக்ஸ்டெண்ட் வரைக்கும் போவாங்க. அது வந்து டிஃப்ரெண்ட்டுன்னு சொல்ல முடியாது, இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் அந்த படத்தில். ஆனாலும் இங்கே அது ஓகேவா மாடர்ன் ஜென்சிக்கு ஏற்ற மாதிரி எடுத்து வச்சுருந்தாங்க. பிரதீப் வந்து இதுக்கு முன்னாடி டிராகன், லவ் டுடே இந்த மாதிரி படம் இருக்கு. அந்த படத்தில் ஈக்குவலாக இருக்குமா அந்த படம்? இல்லை, அந்த லெவலுக்கு எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஏன்னா ட்ராகனும் சரி, லவ் டுடேவும் சரி, அது பயங்கரமாக இருந்தது. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக அவங்க அந்த கதைக்குள்ளே வந்த அப்புறம் இட் வாஸ் குட். ஆனால் அது அந்த லெவலுக்கு இருக்கான்னு கேட்டால் அந்த அளவுக்கு இல்லை. படத்தில் பாசிட்டிவ் என்ன வருது சொல்லுவீங்க, நெகட்டிவ் என்ன வருது? பாசிட்டிவ்னா எனக்கு பிரதீப் அவர் தான் பாசிட்டிவ். அதே மாதிரி எனக்கு வந்து சாய் அபியங்கர் அவங்க மியூசிக் பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி லைக் அவங்க எல்லோரும் இது பண்ணுறாங்க அந்த மாதிரிலாம் இல்லை. அவங்க மியூசிக் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அது இருந்துச்சு. மேபி எனக்கு ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் லேக் இருந்துச்சு. அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்லேயும் ரொம்ப லென்த்தாக கொஞ்சம் போன மாதிரி இருந்துச்சு. மற்றபடி படமாக இது வந்து ஓவராலாக ஒரு நல்ல படம் தான். ஆனால் அந்த லவ் டுடே, டிராகன் அளவுக்குலாம் இல்லை. படம் வந்து ப்ராப்பர் ஜென்சி மூவி. கண்டிப்பாக ஒரு ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம். யா, ஃபார் தீபாவளி இட்ஸ் ரியலி குட், ஃபன்னாக இருந்தது. நிறைய லவ் படங்கள் வந்துருக்கு. இந்த படம் அப்படின்னா டிஃப்ரெண்டாக இருக்கும். இந்த படம் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்ல போனோன்னா அந்த லவ்வில் கொஞ்சம் ஏமாந்தவங்க, ஆனாலுமே வந்து அந்த ஆப்போசிட் ஜெண்டர் வந்து நல்லா இருக்கணும், நல்லா வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது ஒரு ரொம்ப நல்லா இருந்த மூவி. மமிதா பைஜு வந்து என்னன்னா, இதுக்கு முன்னாடி நான் க்யூட்டான கேரக்டரில் பார்த்தேன், இதில் மெச்சோர்டான கேரக்டரில் பார்த்துருக்கேன். அவங்களுக்கு இது அவ்வளோ சூட் ஆச்சான்னு என்னால் சொல்ல முடியல, பிகாஸ் இது ஜஸ்ட் அவங்களோட ஃபஸ்ட்டு 2 மூவிஸ் தானே. பட் வெயிட் டு கோ. ஆமாம், அதில் அதுதான் நம்ம ஸ்பாய்லர் வந்து கொடுத்துடக்கூடாது. பட் இது வந்து அதான் சொல்கிற மாதிரி காலேஜ் பசங்க லவ்வில் கொஞ்சம் ஏமாந்து அவங்க லவ்வரை விட்டு கொடுத்து இன்னொருத்தவங்களோட போயிருக்காங்க, அந்த மாதிரிலாம் ஒரு சென்டிமெண்ட் இருக்கும். இந்த ஷாஜஹான் படம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அதோட ஒரு மினி வெர்ஷன் மாதிரி. பட் இந்த ஜென்ரேஷனுக்கு பக்கவாக அது சூட் ஆகும். பிரதீப் இதுக்கு முன்னாடி வந்து லவ் டுடே, அப்புறம் டிராகன் இந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணிருக்காரு. அந்த வரிசையில் அதே மாதிரி படமாக இருக்குமா? அது டிஃப்ரெண்டாக இருக்கும். ஐ ஃபீல் அவரோட கேரக்டருக்கு இது பயங்கரமாக சூட் ஆச்சு. எப்படி லவ் டுடேவும் டிராகன் பண்ணார்ல, அந்த கேரக்டர் அப்படியே பில்டப் ஆயிருக்கு. பட் ஸ்டோரி லைன் டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸ்டோரி லைன் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அந்த விதத்தில் இட்ஸ் குட். மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லைக் ஆல்ரெடி இந்த மியூசிக் தான் ரிலீஸ் ஆகிடுச்சு இல்லை, அதனால் அது ரொம்ப ஃபேமஸாக இருந்ததும் அதை எதிர்பார்த்துட்டே இருந்தோம். அந்தந்த சீனுக்கு கரெக்டாக அந்த பிஜிஎம் வந்து தான். ஸோ அதுக்கு வந்து ஆடியன்ஸ் ஐ திங்க் ரிலேட் பண்ண முடிஞ்சது. கூஸ்பம் வந்துச்சுன்னா அவங்க சைல்ட்ஹுட் சீன் வந்தது, அப்போ அந்த மியூசிக்கை கரெக்டாக வந்து இன்க்ளூட் பண்ணாங்க. அப்போ வந்து சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அந்த தேவ்தாஸ் சார் அப்படின்னு சொன்ன அந்த டைலாக் வந்து வரும்போது ஆஸ் யூஷுவல் எல்லாருக்கும் பாசிட்டிவ் சொல்ல போனால்
ஒரு ஃபன்னாக ஜாலியாக சிரிச்சுட்டு அங்கங்கே ஒரு கவுண்ட்ரு அங்கங்கே சென்டிமெண்ட்ஸோட பார்க்க வரவங்களுக்கு ஓகே. எல்லாருக்குமே ரிலேட் ஆக முடியாது, அவ்வளோதான். லைக் எனக்கு வந்து சிலது ரிலேட் ஆச்சு, எனக்கு சிலது ரிலேட் ஆகலை. ஸோ இது வந்து ஏர்லி 20s as என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த 20s இருக்கவங்களுக்கு ரிலேட் ஆகும். யாராவது 40 வயசில் வந்து பார்க்குறாங்கன்னா அவங்க போர் அடித்தாலும் அடிக்கும்னு எனக்கு தோணும். வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்பெரிமெண்டல் மூவி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்பவே வந்து காமெடியாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் ரொம்ப எமோஷனலாக இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட்டான மூவி. ஷாஜஹான் படத்தோட கிளைமேக்ஸில் வந்து ஹீரோயினுக்கு வந்து விஜய் சார் ஹெல்ப் பண்ணுவார். ஸோ அதோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் சொல்லலாம். இந்த படம் ஃபுல்லாகவே ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கதை தான். இந்த மக்கள் எப்படி எடுத்துகிட்டு போவாங்கங்கிறது வந்து ஸ்க்ரீன் பிளே பொறுத்தா இருக்குது. ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப என்டர்டெய்னிங்காக எடுத்துகிட்டு போயிருக்காரு. அதனால போர் அடிக்கலாம். படம் ஃபுல்லாக ஃபன்னாக போதும் இல்லை எப்படி ஃபன்னு இவர் பிரதீப் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஃபன்னை வந்து ரொம்பவே கேரி அவுட் பண்ணிட்டு போயிருக்காரு. ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோரியாக இருக்கிறதுனால சில இடத்துல கொஞ்சம் லைட்டாக பிசுறு தட்டினாலும் ப்ராப்ளம் ஆயிருக்கும், கொஞ்சம் போர் அடிச்சிருக்கும். பட் ஸ்க்ரீன் பிளே ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு. சரத்குமாரோட பர்ஃபார்மன்ஸ் அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த ஜாதி வெறியன் மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து அவர் வர்ற சீன்லாம் வந்து போர் அடிக்கல. எந்த இடத்துலையும் வந்து அவ்வளோ போர் அடிக்காமல் இருக்கிறதுனால அவரோட கேரக்டருமே வந்து வர்ற சீன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய லவ் படங்கள் வந்திருக்கு. இந்த படம் என்ன டிஃப்ரெண்டாக இருக்கும்? இது வந்து ஒரு இந்த படத்துக்கு டியூட்னு வச்ச போல தியாகி அப்படின்னு பேர் வச்சுருக்கலாம் அப்படின்னு தோணுது. ஏன் ஃபுல் அண்ட் ஃபுல் தியாகம் தான் பண்ணிருக்காரு. இந்த ஷாஜஹான் சொன்னேன்ல, ஷாஜஹானோட கிளைமேக்ஸோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான் இந்த படம். ஸோ அப்போ அந்த ஹீரோயினுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுறாரு, அந்த தியாகத்தை ஃபுல்லாக பண்ணுறாரு. இந்த காலத்தில் அப்படிலாம் பண்ணுவாங்களான்னு ஒரு டவுட் தான். படத்துக்கு வேணால் அப்படி எடுத்துக்கலாமே தவிர அப்படி ஒரு ஆள் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் பார்க்குறது. படத்தில் சாங்ஸ் அண்ட் பிஜிஎம்ஸ் சாய் வந்து படம் ஃபுல்லாக வந்து ஹார்மோனி போட்டு வச்சு ஃபுல்லாக வாசிக்கிட்டே இருக்காரு. நம்ம கொஞ்சம் லைட்டாக டவுனாக இருக்கும் போதும் அவரோட சாங்ஸ்லாம் வந்து ரொம்ப பூம் பண்ணிவிடும். படம் எப்படி இருக்கு? நல்லா இல்லை ப்ரோ, படமே வேஸ்ட்டு. ஏன் ப்ரோ இருக்கு? 40 மினிட்ஸ் ஸ்லோ படமே. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தா ஓரளவுக்கு நல்லா போச்சு. இப்போ எப்படி ஜெயிலர் பார்த்தீங்க அதேமாரி தான் படம். பாட்டு மட்டும் தான் வச்சு ஷாஜஹான் எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் அப்படிங்கிற படம் சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ரோமியோ ஜூலியன் எக்ஸ்டெண்ட் வெர்ஷன். ஓகே. ரோமியோ ஜூலியன் பார்ட் 2 எடுத்தால் எப்படி எடுப்பாங்க அதேமாரி தான். நீ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி போனீங்க? ஏன் இவ்வளோ டிஸ்கவுண்ட்? நான் டிராகன் ரிவ்யூ பார்க்கும்போது டிராகன் மாரி இருக்குன்னு சொல்லிட்டு போனேன்னா அந்தமாரி போனேன். ஓகே. நான் ஃபேன் பாய்லாம் வேண்டாம் ப்ரோ, பார்க்கான படத்தை. படத்தில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம்னு ஏதாவது இருக்கா? படத்தில் பாட்டு மட்டும் தான், வேறு எதுவும் இல்லை ப்ரோ.